பல்வேறான ஆராய்ச்சிகளின் விளைவாகவே எமக்கு புதிய படைப்புகள் கிடைக்கின்றன. அவ்வாறான பல்வேறு ஆராய்ச்சிகளின் ஊடாகவே எமது விவசாய திணைக்களமும் எமது விவசாயிகளுக்கு பல புதிய வர்க்கங்களை அறிமுகப்படுத்துகின்றது. அவ்வாறான பல்வேறு ஆராய்ச்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் விசேடமானதொரு இடம்தான் அங்குனுகொல பெலச தானியங்கள் அவரை மற்றும் எண்ணெய் பயிர் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையம். இந்த ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிலையத்தின் ஊடு எமக்கு அண்மை காலத்தில் சிறு கிச்சிலிப்பழ வர்க்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆம், இன்று நாம் எமது நிகழ்ச்சியிலும் அந்த புதிய வர்க்கம் பற்றியும் அதன் முகாமைத்துவ நடவடிக்கைகள் பற்றியுமே பார்க்க இருக்கின்றோம். அதேபோல் இன்று புதிய வில்வம்பழ வர்க்கம் ஒன்றை பற்றியும் பார்க்கவிருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். எமது நாடு பல்வேறு விவசாய காலநிலை வலயங்களை கொண்டமைந்ததாகும். இதன் காரணமாக எமது நாட்டில் சுவையும் போசனையும் மிக்க 100க்கும் அதிகமான பல வகைகள் காணப்படுகின்றன. இதில் மா, வாழை, அன்னாசி, பப்பாசி, ரமுட்டான் போன்ற பல பயிர்கள் பல்வேறு விருத்தி செய்யப்பட்ட முறைகளில் வணிக ரீதியாக பயிரிடப்படுகின்றது. இந்த பிரதான பலப்பயிர்களுக்கு மேலதிகமாக பல சுவையான போசனை மிக்க குறைநுகர்வு பல வகைகளும் எமது நாட்டில் காணப்படுகின்றது. இந்த குறைநுகர்வு பழங்களும் எம் நாட்டவரின் போசனையை பூர்த்தி செய்வதில் பெரிதும் பங்காற்றுகின்றது. இந்த குறைநுகர்வு பழங்களில் இருந்து உணவு உற்பத்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு பெறுமதி சேர் உணவுப் பொருள் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த பழங்கள் அதிக மருத்துவ குணம் கொண்டவையாகவும் காணப்படுகின்றன. இந்த பழங்களில் இருந்தான பல்வேறு உற்பத்திகள் தற்பொழுது எமது சந்தைகளில் காணப்படுகின்றது. இவ்வாறான வணிக ரீதியான உற்பத்திகளுக்கு மக்களிடையே அதிக வரவேற்பும் காணப்படுகின்றது. எமது நாட்டில் காணப்படும் இவ்வாறான 100க்கும் மேற்பட்ட பலப்பயிர்களை சரியான முறையில் பயிரிட்டு நடாத்தி செல்வதன் மூலம் எம் நாட்டவரின் போசனை தேவையை பூர்த்தி செய்து கொள்வதுடன் பொருளாதாரத்தையும் உயர்த்தி கொள்ள முடியும். எமது நாட்டின் ஈர மற்றும் இடைவளையத்தில் வீட்டுத் தோட்டங்களில் மிகவும் இலகுவாக பயிரிடக்கூடிய பயிர்தான் சிறு கிச்சிலிப்பழம். இந்த பயிர் தற்பொழுது உலர் வலயத்தில் கூட வணிக ரீதியாக பயிரிடப்பட்டு வருகின்றது. இந்த சிறு கிச்சிலிப்பழ செய்கை தொடர்பான பல்வேறு பரிசோதனைகள் அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் அங்குனுகொல பெலசவில் காணப்படும் தானிய அவரை மற்றும் எண்ணெய் பயிர்ச்செய்கை ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையம் மேற்கொண்டு வருகின்றது. அந்த பரிசோதனைகள் மூலம் பல சாதகமான முடிவுகளும் எமக்கு கிடைத்துள்ளது. எமது பரிசோதனை நிலையத்தில் பேபி நாரன் என்ற பெயரில் புதிய சிறு கிச்சிலி பழ வர்க்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் இந்த வர்க்கத்தை 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினோம். நாம் இந்த வர்க்கத்துக்கான நடுகை பொருட்களை விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளோம். அது மட்டுமல்லாது இந்த செய்கைக்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் நாம் நமது விவசாயிகளுக்கு வழங்கி வருகின்றோம். விசேடமாக சிறிய கன்றொன்றை கத்தரித்து நடாத்தி செல்வது எவ்வாறு, வளர்ந்த பெரிய தாவரத்தை கத்தரித்து நடத்தி செல்வது எவ்வாறு, குறிப்பாக அறுவடைக்கு இலகுவாக மரத்தின் சட்டத்தை அமைத்துக்கொண்டு வணிக ரீதியான செய்கையை மேற்கொள்வது எவ்வாறு, அதே போன்று செய்கைக்கு பசலையிடல் மற்றும் நோய் பீடை கட்டுப்பாடு போன்ற தொடர்பாகவும் நாம் நமது விவசாயிகளுக்கு வேண்டிய வழிகாட்டல்களையும் பயிற்சிகளையும் வழங்கி வருகின்றோம். அது மட்டுமல்லாது அறுவடைக்கு பின்னான ஆராய்ச்சிகளையும் நாம் நடாத்தி வருகின்றோம். அதேபோல் நாம் இந்த சிறு கிச்சிலிப்பழ செய்கையையும் ஏனைய நாரன் தோடம்பழ வர்க்கங்களையும் சாதாரண முறையிலும் உயர் அடர்த்தி முறையிலும் பயிரிடலாம். நாம் இந்த சிறு கிச்சிலிப்பழ செய்கைக்காக பரிந்துரைப்பது 4 மீட்டர் தர 4 மீட்டர் இடைவெளியாகும். எனினும் நீங்கள் இயந்திர பாவனையை மேற்கொள்வீர்கள் எனின் அதற்கு 6 மீட்டர் தர 4 மீட்டர் இடைவெளியை பயன்படுத்தலாம். அதன் பின்னர் இந்த மரத்தின் சரியான அமைப்பை பெற நாம் முறையாக கத்தரிப்புகளை மேற்கொள்வது அவசியமாகும்.
நாம் இந்த சிறு கிச்சிலிப்பழ மரத்திலிருந்து 30 தொடக்கம் 50 கிலோகிராம் வரையான அறுவடையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இவை வெவ்வேறு கால இடைவெளியில் முதிர்வதால் நாம் பல தடவைகள் அறுவடையை பெற வேண்டியதாக இருக்கும். இதற்காக அதிக வேலைப்பளு தேவைப்படும். இதற்காக சாதாரணமாக ஏணி போன்ற உபகரணங்களை பயன்படுத்த நேரிடும். உண்மையில் இது சற்று கடினமான விடயம்தான். எனவே நாம் சரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஆரம்பத்திலேயே சரியான மரச்சட்டம் ஒன்றை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதனால் தேவையற்ற கிளைகளை அகற்றுவது முக்கியமாகும். நாம் இப்பொழுது இந்த சிறு கிச்சிலிப்பழ தாவரத்தில் பல கட்டங்களில் இந்த கத்தரிப்பை மேற்கொள்ள வேண்டிய தேவை உள்ளது. நாம் அதை எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம். உண்மையில் நாம் ஆரம்பத்தில் காய்ந்த கிளைகள், தேவையற்ற கிளைகளை அகற்றி சரியான தாவர சட்டம் ஒன்றை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதை நாம் ஆரம்பத்தில் இருந்து செய்து வர வேண்டும். நீங்கள் இப்பொழுது பார்ப்பது சற்று வளர்ச்சியடைந்த கிச்சிலிப்பழ தாவரம் ஒன்றாகும். இங்கு 3 தொடக்கம் 4 வரையான அளவு பிரதான கிளைகள் மாத்திரமே வளர அனுமதிக்கப்பட்டுள்ளது. அந்தளவு பிரதான கிளைகளை மாத்திரம் வளர அனுமதித்தால் அது எமக்கு போதுமானதாக அமையும். நாம் இப்பொழுது எவ்வாறு இந்த தாவரத்தில் மேலதிக கிளைகளை அகற்றுவது என பார்ப்போம். இதற்காக நாம் தரமான மற்றும் தொற்று நீக்கப்பட்ட உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும். வெட்டும் போது தண்டுக்கு மிக அண்மையில் வெட்டை இட வேண்டும். மரத்தின் சமநிலையை பேணக்கூடியவாறு நாம் கிளைகளை அகற்ற வேண்டும். இதுபோன்று குறுக்காக வளர்ந்த கிளைகளையும் அகற்ற வேண்டும். இதன் மூலம் மரத்தின் உயரத்தையும் எம்மால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். இங்கு எமக்கு தேவைக்கேற்ற வகையில் 4 பிரதான கிளைகள் விடப்பட்டு தேவையற்ற கிளைகள் அகற்றப்பட்டு இவ்வாறான மரச்சட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு மிக உயரமாக வளரும் கிளைகளும் கத்தரிக்கப்பட வேண்டும். இதன் மூலம் மரத்தின் உயரத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். இவ்வாறு கத்தரித்த பின்னர் பொருத்தமான பங்கசு நாசினி ஒன்றை வீசுக வேண்டும். இதன் மூலம் நோய் தாக்கங்கள் தடுக்கப்படும். நாம் இப்பொழுது எவ்வாறு முதிர்ந்த சிறு கிச்சிலிப்பழ மரம் ஒன்றை கத்தரித்து நடாத்தி செல்வது என்று பார்ப்போம். உண்மையில் இங்கு ஏற்கனவே ஓரிரு கத்தரித்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இங்கு நாம் தேவையற்ற இறந்த நோய் தாக்கம் ஏற்பட்ட கிளைகளையும் நிழல் கிளைகளையும் அகற்ற வேண்டும். அத்தோடு மிக உயரமாக வளரும் கிளைகளையும் கத்தரிக்க வேண்டும். இதன் மூலம் எமக்கு வேண்டிய மரச்சட்டத்தை கொண்ட தாவரத்தை அமைத்துக் கொள்ள முடியும். இங்கு மிகவும் கீழ்ப்பாகத்தில் கிளை ஒன்று காணப்படுகின்றது. இந்த தாவரத்தில் போதுமான அளவு கிளைகள் காணப்படுவதால் நாம் இதனையும் அகற்ற முடியும். அதன் பின்னர் நாம் இதுபோன்று மிகவும் உயரமாக வளரும் கிளைகளை அகற்ற வேண்டும். இதன் மூலம் நமக்கு வேண்டிய உயரத்தில் மரத்தை பராமரிக்க முடியும். இங்கு கத்தரிப்புகள் முடிவடைந்ததொரு தாவரத்தை நீங்கள் காணலாம். இந்த தாவரத்தில் நோய் தாக்கங்கள் ஏற்படக்கூடும். அவற்றை ஆரம்பத்திலேயே இனங்கண்டு சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும்.
எமது தானிய அவரை மற்றும் எண்ணெய் பயிற்சிகை ஆராய்ச்சி நிலையத்தின் பழப்பயிர் ஆராய்ச்சி நடவடிக்கைகளின் கீழ் வில்வம் பழம் தொடர்பான ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உண்மையில் வில்வம் பழம் என்பது மிகவும் போசனை மிக்க விசேடமானதொரு பழப்பயிராகும். இது எமது நாட்டின் ஈர மற்றும் இடைவெளியத்தில் பயிரிடக்கூடிய பயிரொன்றாகும். இந்த பயிற்சிகை தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை எமது விவசாய திணைக்களம் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. அவர்கள் பல புதிய வர்க்கங்களையும் வெளியிட்டுள்ளார்கள். எமது ஆராய்ச்சி நிலையத்திலும் இந்த பயிர் மரபு வங்கி ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. இங்கு மிகவும் பெரிய சுவை கூடிய வர்க்கம் ஒன்றையும் நாம் இனங்கண்டுள்ளோம். இதன் நிறை 600 தொடக்கம் 1000 கிராம் வரை காணப்படும். இதில் கசப்பு சுவை இல்லை, சிறந்த இனிப்பு சுவை கொண்டதாக இது அமைகின்றது. இதை நீங்கள் நேரடியாக உட்கொள்ளவும் முடியும். அதேபோல் இதிலிருந்து பெறுமதிசேர் உற்பத்திகளையும் மேற்கொள்ள முடியும். இந்த வர்க்கத்தில் முட்களும் குறைவாகும். இந்த வர்க்கத்தை நாம் விரைவில் மக்களுக்கு வெளியிட இருக்கின்றோம். இதற்கான ஆராய்ச்சி நடவடிக்கைகள் 8 வருடங்களாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த வர்க்கத்தின் நடுகைப் பொருட்களை உற்பத்தி செய்யும் நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொண்டு வருகின்றோம். உண்மையில் நாம் அறிமுகப்படுத்த போகும் இந்த வில்வம் பழ வர்க்கமானது நாட்டின் பிரதான பழ வர்க்கமாக அமையும் என எதிர்பார்க்கின்றோம். இந்த பயிர்கள் தொடர்பான மேலதிக விடயங்களை பெற்றுக்கொள்ள திரையில் தெரியும் முகவரியை அல்லது தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இது போன்ற பயனுள்ளதொரு நிகழ்ச்சியில் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வரும் வாரம் மகிழ்ச்சிகரமாக அமையட்டும். நன்றி.